ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட ஃபைனல் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ அவர் ஹெவன்லி ஃப்ளேம் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டாரு. நம்ம டிராகன் லேடி அவரை தடுத்துடுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கெட்டவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவருக்கும் திரும்ப காதில் கொய்யன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்க, இது எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட், இல்லாம உங்களை அனுமதிக்க முடியாது, இங்கிருந்து போயிடுங்கன்னு அவரு சொல்ல, ஹூட்டைன் அந்த பில்லை மட்டும் எடுத்தது இல்லாம அங்கிருந்த ஒட்டுமொத்த ஹெவன்லி ஃப்ளேம்ஸையும் அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்மளும் வாயை பொழந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு ஆளங்கிருந்து கிளம்ப டிராகன் கிங்கும் மைக்கும் தெளிஞ்சிருது. அவரு பொண்ணை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவங்களும் ரொம்ப ஹாப்பி. நீங்க இறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன். பியூர் ஃப்ளேமை தேடுற முயற்சியில நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அந்த சைட் மாஸ்டர் தான் என்னோட கோர் பவரை அங்கேயே விட்டுட்டு இந்த இடத்துக்கு போக சொன்னாரு. வெளியே பார்த்தா ஒரு பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஹூட்டைன் டார்க் பர்ஸ் வச்சு ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை உருவாக்கி இருக்கா. அது சோல் டெத் ஃபார்மேஷன். இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த உயிர் சக்தியும் அவன் உறிஞ்சு எடுக்க போறான். இப்படி ஒரு கொடூரமான ஃபார்மேஷனா? அவன் இப்ப டூகார்ட் லெவலுக்கு போயிட்டான். அவன் இனிமே யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஹூட்டைனும் சிரிப்பு போட்டுட்டு இருக்கான். உயிர் வாழணும்னு ஆசை இருக்கிறவங்க மட்டும் என் பக்கம் வந்துருங்க. நம்ம யோச்சன் மாஸ்டர்லாம் செத்து பொழைக்கிறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. இந்த உலகத்தை காப்பாத்துற முயற்சியில திரும்பவும் நான் சாக தயார்னு சொல்றாரு. உள்ள பார்த்தா நம்ம ஆளுங்களா அந்த போதி ட்ரீயை பார்த்துட்டு இருக்காங்க. டிராகன் கிங், டைசு எம்பரர், ஜேட் பீஸ், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம ஹீரோ டிராகன் கிங் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாரு. டிராகன் கிங்கா? என்னத்த டிராகன் கிங்? சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை தேடிதான் நான் இங்க வந்தேன். கடைசியில அதுவும் எனக்கு கிடைக்கல. என் கிளானையும் என்னால ப்ரொடக்ட் பண்ண முடியாம போச்சு. நம்ம டிராகன் லேடி உங்களுக்கு மண்டை குழம்பிருச்சா என்ன சோர்ஸ் ஆஃப் பவர்? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நம்ம சியோசுவானும் இதை பத்தி தான் அவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. டைசு எம்பரர் இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு பவரை இங்க மறைச்சு வச்சிருக்காரு. அது இவ்வளவு சீக்கிரம் ஹூட்டைன் மாதிரியான ஒருத்தன் கையில கிடைக்கிறதா? கண்டிப்பா இது அதுவா இருக்காது. நம்ம சூனரும் போதிட்ரியோட ரூட் டோக்கி கான்டினென்ட்டோட ஒட்டு மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணிருக்குன்னு அன்னைக்கு அந்த சீனியர் சொன்னார்ல. நம்மளும் ஏதோ மூலையில இருந்து ட்ரீக்குள்ள நுழைஞ்ச அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணதை நினைச்சு பாக்குறாரு. அந்த ட்ரெஸரி கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண காஞ்சு போயிருந்த அந்த போதிட்ரி திரும்பவும் லைட்டா துளுக்க ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம 8 ஏன்ஷியன்ட் கிளான்ஸும் ஒன்னா சேர்ந்தா நம்மளால இதை ஓபன் பண்ண முடியும்னு நினைக்கிறான். எல்லாரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவங்களோட பவர்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலேயே நம்மால் இப்ப திடீர்னு வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவரு முன்னாடி இருந்த அந்த ட்ரீ பசுமையா செழிப்பா இருக்கு. பின்னாடியில இருந்து ஒரு வாய்ஸ், அதான் அந்த பிள்ளை உனக்கு சொந்தமாயிடுச்சு, இன்னமும் நீ எது தேடிட்டு இருக்க? இவர் தான் அந்த டைசு எம்பரர். நம்ம ஹீரோ டூகார்டுங்கிற பவர் ஒரு லெஜெண்டா இருந்துச்சு. பேரரசையோட யாரும் அதை நெருங்கிட கூடாதுன்னு சொல்லிதான் நீங்க ஜெட் பீஸை 8 பிரிச்சு அதை 8 ஏன்ஷியன்ட் கிளான்ஸ் கிட்ட ஒப்படைச்சிங்க. உலகத்துக்காக இவ்வளவு பொண்ணு நீங்க ஹூட்டைன் மாதிரியான ஒருத்தனுக்கு அதை கண்டிப்பா சொந்தமாக விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்த போதிட்ரி கிட்ட கூட்டிட்டு போக அங்க ஒரு லோட்டஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு பறந்துட்டு இருக்கு. இதுதான் நான் பாதுகாக்க நினைச்ச உண்மையான ட்ரெஸரி. அதோட பவர்ஸ் அப்படியே அந்த ட்ரீயோட கலக்குற மாதிரி காட்டுறாங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபோர்ச்சின், ஹெவன், அப்புறம் எர்த் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு பவர். ஆரம்ப காலத்துல டோக்கி கான்டினென்ட்டை சேர்ந்தவங்களாம் அதோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணி தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா டூகார்டுங்கிற பவர் அந்த மாதிரி இல்ல. ஒரு வாட்டியும் அந்த பவர் உருவாகும் போதும் அது சோர்ஸ் ஆஃப் பவரை ஒரேடியா பாதிக்கும். மனிதர்களுக்குள்ள இருந்த பேரரசை அதை விட்டு வைக்கல. ஹெவன் அண்ட் எர்த் பவரை அதிகப்படியா அப்சர்வ் பண்ண என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் தேடினாங்க. டோக்கி கான்டினென்ட் அதோட சமநிலையும் இழக்க ஆரம்பிச்சிருக்கும். இது எல்லாத்தையும் உணர்ந்த நம்ம டைசு எம்பரர் சோர்ஸ் ஆஃப் பவரோட கடைசி ஒரு பர்சன் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்து மறைஞ்சிடுறாரு. மனிதர்கள் பவர்ஸை அப்சர்வ் பண்ணி இந்த உலகத்தை அழிச்சிருவோம் நீங்க நினைச்சீங்களா? இப்ப அந்த ஒட்டுமொத்த இடமுமே பாலைவனமாயிட்டு அங்கிருந்து அந்த போதிட்ரியும் காஞ்சி போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாம் ஒரு நாள் முடியும் போது இந்த உலகம் திரும்ப அதோட சமநிலையை உருவாக்க ஆரம்பிக்கும். நம்மளும் லைட்டா யோசிச்சுட்டு, அப்ப அந்த பிள்ளை உருவாக்குனது நீங்க தானா? நீங்களே அதை எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே தடுத்து இருக்கலாமே. இல்ல, அது நான் உருவாக்கல, அதுதான் மத்தவங்களோட பேராசை. ஆனா ஹெவன்லி ஃப்ளேம்ஸ் வேணா நான் உருவாக்குன நீ சொல்லலாம். அது மனித இனத்தை பாதுகாக்கும் நான் நினைச்சேன். நம்ம ஹீரோக்கு சாக்குமால சாக்க இருக்கு. என்னது ஹெவன்லி ஃப்ளேம்ஸ் நீங்க உருவாக்குனீங்களா? அவரு ரொம்பவே ஆர்வத்தோட அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேமை பத்தி கேட்கிறாரு. அதோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு அவரு கேட்க நம்மளும் யான்னு சொல்றாரு. ஃப்ளேம்ஸ் எல்லாத்தையும் அடக்கக்கூடிய சக்தி அதுல இருக்கு. நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த புது ஃப்ளேமை பத்தி அவரு சொல்ல நம்மளும் அதை அப்படியே வெளியெடுக்கிறாரு. அப்படின்னா இதுதான் அந்த ஃப்ளேம்னு சொல்றீங்களா? அதுக்கான பதில் உனக்குள்ளதான் இருக்கு. இந்த உலகத்தை பாதுகாக்க தான் நீங்க இது எல்லாமே பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஹூட்டைன் மாதிரி ஒருத்தன் இதை அழிக்கத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மால் டூகார்ட் பவரை கைமாத்த கேட்கிற
சொல்றாரு. அதோட சக்தி உன்னோட மோட்டல் ஃபார்மை அழிக்க கூட செய்யலாம், நீ அதுக்கு தயாரா இருக்கியான்னு அவரு கேட்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆன்சிஸ்டர்ஸ் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவங்களோட பிளட் லைன்ஸை தியாகம் பண்ணாங்க. இப்ப சியோயானான நானும் மக்களை பாதுகாக்க முடியும்னா என் உயிரை கொடுக்க யோசிக்க மாட்டேன்னு அவரு சொல்ல, அப்ப இதை பாருன்னு சொல்லிட்டு அவரும் சில விசுவல்ஸ் அவருக்கு காட்டுறாரு. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா ஹெவன்லி ஃபிளேம்ஸோட ஹூட்டினை காலி பண்ண அவரோட மோட்டல் ஃபார்மும் அழிஞ்சு அவரோட பவர்ஸ் திரும்ப நேச்சரோட கலந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. இதோட முடிவு இப்படிதான் இருக்கும், உன் உயிரை கொடுத்து நீ இந்த உலகத்தை காப்பாத்த தயாரான ஒரு கேட்க நம்மளும் கண்டிப்பான்னு சொல்றாரு. அவரும் அந்த லோட்டஸ் கொண்டு வந்து அதோட பவர்ஸ் நம்ம ஹீரோக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, உன்னோட இலக்கு என்னங்கத்துல நீ உறுதியா இரு, உன் மோட்டல் ஃபார்ம் அழிஞ்சாலோ நீ உன்னோட பவர்ஸ் மூலியமா இமோட்டோலா இந்த உலகத்துல தான் கலந்துருப்பாங்கிற மாதிரி அவரு சொல்ல, நம்மால் அவர் உடம்பு ஃபுல்லா ஃபயரா அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. ஹூட்டைன், நீ மட்டும்தான் இங்க ஒரே ஒரு டோ கார்டு நினைச்சியா? அவ 1000 வருஷமா போறான பவர் நம்ம ஹீரோக்கு உடனே கிடைச்சிட்டுன்னு சொல்லி அவனும் காண்டாக்குறான். அவனோட வெப்பனை வெளியெடுக்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 டூ கார்ட்ஸ் கண்டிப்பா நாடு தாங்காது. அவனோட அந்த ஷேடோ ஃபார்ம் மூலியமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்மளும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதோட ஒரு கையையே காலி பண்ணிடுறாரு. ஹூட்டைன் திரும்ப சோல்டத் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ண உலகத்துல இருக்கிற புல்லு பூண்டுல இருந்து அங்க இருக்கிற எல்லா உயிர் சக்தியும் அவனுக்கு போக ஆரம்பிச்சிருது. நம்மளால அவர் வித்தையை காட்டுறாரு. அவரோட யான் ஃபிளேமை யூஸ் பண்ண அவன் கிட்ட இருந்த ஒட்டுமொத்த ஹெவன்லி ஃபிளேம்ஸும் இப்ப அவரு பக்கம் போயிட்டது. நம்மளும் வேற லெவல்ல அந்த ஃபிளேம்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அவனுக்கு ஒரு போடு அவனோட அந்த ஒட்டுமொத்த சோல் ஃபார்மேஷனும் காலி. ஆளும் நேரா அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறான். நம்மளும் அங்க வர அவங்க 2 பேரையும் சுத்தி நெருப்பாலேயே அவரு கவர் பண்ணிக்கிறாரு. யாராலையுமே கிட்ட நெருங்க முடியல. சியோயான், எதுக்குமே பிரோஜனம் இல்லாத இந்த மக்களுக்காக நீ இதுக்காக இப்படி போராடிட்டு இருக்க. கடைசி நேரத்துல கூட அவன் பிரைன் வாஷிங் வேலையை பாக்குறான். ஆனா நம்மால் சிக்க மாட்டாரு. நீ எடுத்ததை இப்ப திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லா ஹெவன்லி ஃபிளேம்ஸோட அவர் அப்படியே அவனை அட்டாக் பண்ண ஆள் காலி ஆயிடுறான். அவன் கிட்ட கடைசியா இருந்த டிவரிங் ஃபிளேமும் வெளியே வந்துடுது. எல்லா ஃபிளேமும் ஒன்னா சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சதோட டக்குன்னு அந்த பவர் வானத்தை நோக்கி போய் வெடிச்சு சதறிடுது. அவ்வளவுதான், டோக்கி கான்டினென்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பவர்ஸும் இப்ப திரும்ப அங்கேயே கொடுக்கப்பட்டது. போதி ட்ரீலாம் அந்த பவரை உள்வாங்கிக்க அண்டர்வேர்ல்ட்ல இருந்து அந்த போதி ட்ரீயும் இப்ப திரும்பவும் துளுக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோவையும் காணோம், ஹூட்டைனையும் காணோம். நம்ம ஜூனர் மட்டும் கீழே இருந்து நம்ம ஹீரோவோட ரிங் எடுக்கிறாங்க. அவரு சம்பவமாயி சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டாருங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க அப்படியே அலாரம் வைக்க, நம்ம யோச்சன் மாஸ்டர் இது நம்ம எல்லாரோட கடமையும் தான், ஆனா நமக்கு முன்னாடி அவனே முடிச்சிட்டான். அவ்வளவுதான், டோக்கி காட்டினன் இப்ப திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருது. நம்ம ஜியானன் அகாடமியில நம்ம ஹீரோவோட போட்டோ காமிச்சு அவரை பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்க எல்லாம் டீச்சர்ஸ் ஆயிடுறாங்க. புது ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு நல்லாவே தெரியும் இவருதான் டோ கார்டு. நாங்களும் நல்லா ட்ரைனிங் எடுத்தா எங்களாலேயே இவர மாதிரி பவர்ஃபுல் ஆக முடியும். ஹூஜியா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏண்டா டீச்சர் பேசும்போது இப்படிதான் குறுக்க பேசுவியா? ஹூஜியா டீச்சர், நீங்க இந்த அளவுக்கு அவசரப்பட வேணாம் நினைக்கிறேன். கடுப்பு எத்துறானுங்கடா. சிரின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அமைதியாக இப்ப ஏதோ ஒரு வில்லேஜ் மாதிரியான ஒரு இடத்த காட்டுறாங்க. பேசன்ஸ் எல்லாரும் வாசல்ல குமிஞ்சு கிடக்க ஒரு தாத்தாவும் அவரு பொண்ணை கூட்டிட்டு ஹெல்ப் கேட்டு அந்த இடத்துக்கு வராரு. அவங்கள பார்த்த உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பாய்சன் பாடின்னு சொல்லி அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்ப டோர் ஓபன் ஆகுது. நம்ம ஃபேரி டாக்டர் வெளியே வராங்க. அவங்க அப்படியே அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு, இது உன்னோட சாபம் கிடையாது, உனக்கு கிடைச்ச வரோன்னு சொல்ல, சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்டாரால் தான் சென்டர் பிளானே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு இடமா மாறிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம வேலி மாஸ்டரும் வழக்கம் போல சட்டி நிறைய காசோட பொட்டி நிறைய பணத்தோட அவங்கள பார்க்க வராரு. அப்புறம் மாஸ்டர்ஸ், சென்டர் பிளான்லயே நீங்க தான் பெரிய கையா இருக்கீங்க, அப்புறம் என்ன மறந்துடாதீங்க. நம்ம ஃபெங்குயும் அங்கதான் இருக்காங்க. நம்ம யோச்சன் மாஸ்டர் குயிலானோ அவங்களும் இனிமே ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களையும் அவர் ஸ்டூடெண்டா சேர்த்துக்க அவங்களும் செம ஹாப்பி ஆயிட்ட மாதிரி காமிச்சதோட கடைசியா நம்ம டிராகன் லேடி அவங்க அப்பாக்கு அவங்கள மாதிரியே ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அட எப்பதான் அது முடியும்? அட கொஞ்சம் சும்மா இருங்க, நான் உங்களை எவ்வளவு நாள் மிஸ் பண்ண தெரியுமா? அதுக்காக எவ்வளவு நாளுமா என் மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பேன். நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஃபீல் ஆயிடுறாங்க. ஜூனரை நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சியோயான் திரும்ப வர ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அவங்க கேட்க, திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவை அங்க காணோம். ஆளு எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப கடைசியா நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு இடம் ஊர்ல கோவால்ட்டில் ஆரம்பிச்சு போதி ட்ரீ நம்ம ஹீரோ வழக்கமா ட்ரைனிங் எடுக்கிற இடம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அவரை தேடிட்டு இருக்காங்க. சியோயான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம கண்டிப்பா திரும்ப சந்திப்போம். அது வரைக்கும் நானும் இதை நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுட்டே அங்கிருந்து கிளம்ப ஜூனர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஒண்ணு
ஒண்ணுமே புரியல. ஆசையோடையும் நம்பிக்கையோடையும் அவங்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்காரு. சோனர் கண்ணு ஆனந்த கண்ணீரை கொட்ட ஆரம்பிச்சிடுது. அவர் அப்படியே அவர் கொண்டு வந்த ஒரு கிஃப்ட அவங்க கையில மாட்டி விட்டுட்டு அவங்கள தூக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த சீரீஸும் முடியுது. உண்மையிலேயே ஹாப்பி எண்டிங் தான். நீங்க இந்த சீரீஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 எப்படி இருந்துச்சு? நீங்க இதை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான சீரீஸ்ல திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.